எனக்கு முன்னால் பேசி பல்வேறு கருத்துக்களை சிறப்பாக முன்வைத்து பேசி அமர்ந்திருக்கிற தமிழக மக்கள் முன்னணியினுடைய உறுப்பு இயக்கங்களில் ஒன்றான பெரியார் பேரவையினுடைய தோழர் நாகேஸ்வரன் அவர்களே, தமிழக மக்கள் முன்னணியினுடைய உறுப்பு இயக்கங்களில் ஒன்றான தமிழ்நாடு மக்கள் விடுதலை இயக்கத்தினுடைய தோழர் தங்க குமரவேல் அவர்களே, தமிழக விடுதலை இயக்கத்தினுடைய தோழர் சுப்பு மகேஷ் அவர்களே, தமிழர் விடுதலை இயக்கத்தினுடைய தோழர் சௌ சுந்தரமூர்த்தி அவர்களே, தமிழ் தேச மார்க்சிய கழகத்தினுடைய தோழர் மதியவன் இருப்பரை அவர்களே, தமிழ் தேச குடியரசு இயக்கத்தின் தோழர் மெய்யப்பன் அவர்களே, ஆதித்தமிழர் விடுதலை கட்சியினுடைய தோழர் விடுதலை வீரன் அவர்களே, மக்கள் அதிகாரத்தின் தோழர் நடராசன் அவர்களே, தமிழ்நாடு வண்ணார் பேரவை தோழர் மணிபாபா அவர்களே, தந்தை பெரியார் திராவிடர்களுடைய தோழர் தமிழ்பித்தன் அவர்களே, மேலும் வருகை தந்திருக்கிற தோழர்களே, சார்ந்தவர்களே, இறுதியாக சிறப்புரையாற்ற அமர்ந்திருக்கிற தமிழ் மண் தன்னுரிமை இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் ஐயா சேராமன் அவர்களே, மதுரை வாழ் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஒரு சில இன்றைய சூழல்ல தேர்தல் 17வது தமிழ்நாட்டினுடைய சட்டப்பேரவை தேர்தலினுடைய பரப்பல் நிகழ்ச்சி பரவலாக தமிழ்நாடு எங்கும் நடந்து கொண்டிருக்கிற இந்த சூழல்ல சில அடிப்படையான கருத்துக்களை பேசுவதற்காக நாங்கள் ஒருங்கிணைந்து வந்திருக்கிறோம். எங்களை பொறுத்தளவிற்கு தமிழக மக்கள் முன்னணி, அதனுடைய உறுப்பு இயக்கங்கள், இவையெல்லாம் தேர்தலில் நிற்கக்கூடிய இயக்கங்கள் இல்லை. தேர்தல் நமக்கு என்ன வகையிலெல்லாம் வாய்ப்புகளை தந்திருக்கிறது, என்ன வாய்ப்புகளை எல்லாம் தரவில்லை என்பது பற்றியான விளக்கங்களை சொல்ல வேண்டியிருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த தேர்தல் பரப்புரையில 17 சட்டமன்றங்கள் தமிழ்நாட்டிற்கென்று நடந்து 17 முறை சட்டப்பேரவைகள் வழியாக தமிழ்நாடு அரசு அமைக்கப்பட்டு பல்வேறு உரிமைகளுக்காக நாம் எல்லாம் போராடிய பொழுது கூட இந்திய அரசு நமக்கான அடிப்படை உரிமைகளை பறித்துக் கொண்டிருப்பதில் தான் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் விளக்கமாக பேசுவதற்காகத்தான் இந்த விளக்க பொதுக்கூட்டத்தை, தெருமுனை கூட்டத்தை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இன்றைக்கு ஒரு மிகப்பெரும் அரசியல் நெருக்கடிக்குள் நாம் ஆட்பட்டு இருக்கிறோம். இந்திய அரசு மாநில அடையாளங்களையே அழிப்பதற்கான எல்லா வேலைகளையும் செய்து கொண்டு இருக்கிறது. குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி அதுக்கு நம்முடைய தேசிய இனங்களை பற்றி, நம்முடைய மொழி மாநிலங்களுடைய அடையாளங்களை எல்லாம் அதுக்கு பிடிக்கிறதில்ல. தமிழ்நாட்டினுடைய அடிப்படை மக்களாக இருக்கக்கூடிய தமிழர்கள் என்று சொன்னா அவர்கள் கேட்கறதில்ல. தமிழர்கள் என்று ஒருவர் இருக்கக்கூடாது, கன்னடருக்கான தனி அடையாளங்கள் இருக்கக்கூடாது, மலையாளிகளுக்கு தனி அடையாளங்கள் இருக்கக்கூடாது, காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே மக்களாக, இந்துக்களாக மட்டுமே தான் இருக்க வேண்டும் என்பதான ஒரு வெறித்தனத்தோடு இயங்குகிற கட்சியாகத்தான் பாரதிய ஜனதா கட்சி இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதனால எல்லாரையும் இந்துக்களாக மாற்றுகிற, இந்து வெறியர்களாக மாற்றுகிற, ஒரு இந்து வெறித்தனத்தை பரப்புகிற ஒரு நோக்கத்தோடு செயல்படக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை முற்றிலும் துடைத்தெறிய வேண்டும், விரட்டி அடிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் அதை பற்றியான ஒரு கருத்தை பரப்புவதற்கான அரசியலை முன்வைத்து தமிழக மக்கள் முன்னணியில இருக்கக்கூடிய இயக்கங்களை எல்லாம் ஒருங்கிணைந்து இந்த பொதுக்கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிற பொழுதே நம்முடைய தோழர் நிலவழகன் அவர்கள் ஒன்றை குறிப்பிட்டார். நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை கூட்டுவதற்காக அதற்கான ஒரு மறு ஆய்வு ஏற்படுத்தப்பட்டு தொகுதி மறு ஆய்வு என்கிற பெயர்ல
இருக்கக்கூடிய 543 நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் 850க்கு மேற்பட்டவர்களாக மாற்றுகிற ஒரு பெரும் முயற்சியை பாரதிய ஜனதா கட்சி ஒரு தீர்மானமாக கொண்டு வருகிறதற்கான முன்மொழிவை செய்து அந்த முன்மொழிவிலே இன்றைக்கு மிக பெரும் தோல்வி அடைந்திருக்கிறது நாடாளுமன்றத்தில். அந்த முன்மொழிந்த அந்த வெறித்தன போக்கை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு இருக்கக்கூடிய எண்ணிக்கையினாலேயே நம்முடைய உரிமைகள் எல்லாம் கிடைத்து விட்டது என்று பொருள் இல்ல. இருந்தாலும் கூட 850 உறுப்பினர்களா மாற்றிவிட்டா நம்முடைய எந்த அடையாளங்களையும் இல்லாமல் போவதற்காக அரசியல் வழியாக ஆட்சி செய்வதற்கான அடையாளத்தை கூட நாம் பெற முடியாமல் இந்திய அரசின் வழியாக ஆட்சிக்கு போகிறவர்கள், குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி இந்தி வெறித்தனத்தை பரப்புகிற சூழல்ல வடக்கு இருக்கக்கூடிய இந்தி பேசுகிற மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை ஒன்றைய வைத்தே ஆட்சிக்கு வந்துட முடியும். தமிழ்நாட்டினுடைய எண்ணிக்கையோ, ஆந்திராவினுடைய எண்ணிக்கையோ, கர்நாடகாவினுடைய எண்ணிக்கையோ, கேரளாவினுடைய எண்ணிக்கையோ தேவையில்லை. இந்தி பேசக்கூடிய மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களை எண்ணிக்கையை தொகுத்தாலே 450க்கு மேல எண்ணிக்கை வந்துடும். அந்த அடிப்படையில பாஜக இயல்பாகவே வெற்றி பெற்றுவிடும். தமிழ்நாட்டினுடைய அல்லது தென் மாநிலங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய சார்பு நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு வெறித்தனமான திட்டத்தோடு அந்த தீர்மானத்தை முன்மொழிந்து தோற்று போனார்கள். அப்படி இல்லாமல் இன்றைக்கு இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களே வைத்திருந்தாலும் கூட நம்முடைய அடிப்படை கோரிக்கையை நாடாளுமன்றத்தில் வெற்றியடைய வைக்க முடியுமா என்று சொன்னா முடியாது. தமிழ்நாட்டில் 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், புதுச்சேரியை சேர்த்து 40 உறுப்பினர்கள். இந்த 40 உறுப்பினர்களும் சேர்ந்து நம்முடைய தமிழ்நாட்டுடைய உரிமை பற்றியோ அல்லது தமிழ்நாட்டுடைய தேவை பற்றியோ ஒரு கோரிக்கையை நாடாளுமன்றத்தில் கொண்டு போய் வைத்தோம்னா 543 உறுப்பினர்களை கொண்ட இந்திய நாடாளுமன்றத்தில் இந்தி பேசக்கூடிய அல்லது இந்தியை தாய்மொழியாக கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதை தோல்வி அடைய வைத்திருவாங்க. 40 உறுப்பினர்கள் மட்டுமே ஒரு கோரிக்கையை எழுப்பி தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை ஒரு தீர்மானமாக சட்டமாக இயற்ற முடியாது. அப்படித்தான் கேரளாவில் இருக்கிறவர்களும், அப்படித்தான் கர்நாடகாவில் இருக்கிறவர்களும், அப்படிதான் ஒவ்வொரு மாநிலத்தினுடைய உரிமைகளை பற்றியான கோரிக்கையை நாம் யாரும் முன்வைத்து அதற்கான சட்ட தீர்மானத்தை சட்டப்படி நாம் பெற்றுவிட முடியாது என்கிற நிலைதான் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிறது. இதை இன்னும் வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த தொகுதி மறு ஆய்வை பாஜக கொண்டு வந்தது. அது தோல்வியடைந்தது. இருந்தாலும் இன்றைக்கு இருக்கிற நிலையும் நமக்கான உரிமைகளை தரப்போறது இல்லை. நம்முடைய அடையாளமாக நம்முடைய கல்வி உரிமையை நாம் பெற முடியல. தமிழ்நாட்டில் நம்முடைய பரந்த கடல் பரப்பு நமக்கு, இந்த கடல் பரப்புல இருக்கக்கூடிய கடல் வழியான மீனவர்களுடைய கோரிக்கைகளோ அல்லது மீனவர்களுடைய மீன்பிடி உரிமைகளோ தமிழ்நாட்டு மக்களுக்கு இல்ல. தமிழ்நாட்டில் 600க்கு மேற்பட்ட மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்திய அரசு அதை பற்றி கவலை கொள்ளல. மாநில முதலமைச்சர்கள் கடிதத்துக்கு மேல கடிதமா இந்திய அரசுக்கு அனுப்புறாங்க. ஆனா அதை பற்றியான கவலை இந்தியாவுக்கு இல்ல. பாஜக அதை பற்றி பொருட்படுத்துறது இல்ல. ஆனா ஒரே ஒரு மீனவர் குஜராத்ல இருந்து போய் பாகிஸ்தானுடைய அரசு சுட்டு இருக்கும்னா இந்நேரம் குய்யோ முறையோன்னு கொதிச்சு பாகிஸ்தான் தீவிரவாதிகள் எல்லாம் கொன்று விட்டார்கள், சுட்டு கொன்று விட்டான். பாகிஸ்தான் அரசு ஒரு இஸ்லாமிய வெறி பிடித்த அரசு என்பதாக பேசியிருப்பான். ஆனா 600க்கு மேற்பட்ட தமிழ்நாட்டுடைய மீனவர்களை இலங்கை அரசு சுட்டு கொள்ளுகிறது. இந்திய அரசுக்கு கவலை இல்லை. தமிழ்நாட்டுடைய கனிம வளங்கள் சூறையாடப்படுகிறது. நெய்வேலியில் இருக்கக்கூடிய நிலக்கரியை 1956 இருந்து கொள்ளையடித்து கொண்டு போகிறது இந்திய அரசு.
மற்ற வட மாநிலங்கள்ல அசாம்ல பெட்ரோல் எடுக்கிறான், குஜராத்ல பெட்ரோல் எடுக்கிறான். ஆனா அப்படி எடுக்கக்கூடிய பெட்ரோலுக்கு ராயல்டி என்கிற பெயர்ல 15 விழுக்காடு ராயல்டியை அந்த மாநில அரசுக்கு இந்திய அரசு கொடுக்கிறது. ஆனா தமிழ்நாட்டில இருந்து கொண்டு போகக்கூடிய கனிம வளங்கள், சூறையாடப்படுகிற கனிம வளங்கள், நரிமணத்தில் எடுக்கக்கூடிய பெட்ரோலுக்கு, நெய்வேலியிலிருந்து எடுக்கக்கூடிய நிலக்கரிக்கெல்லாம் இது நாள் வரைக்கும் ராயல்டி என்கிற மதிப்பு தொகை கிடையாது. இதை ஏன்னு கேட்க முடியல. ஒரு நாட்டினுடைய ஒரு அடிப்படை அடையாளம் நம்மளாம் தமிழர் என்கிற அடையாளம். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மொழி இன மக்களுமே அந்தந்த இன மக்களின் வழியான அடையாளத்தை பதிவு செய்ய முடிகிறது. எல்லா இன மக்களுமே தன்னுடைய இன அடையாளத்தை பதிவு செய்யறான். ஜப்பான்காரன் தன்னை ஜப்பான் எழுதிக்கிறான், எழுத முடியுது. கல்வி சான்றிதழ்ல எழுதுறான், பிறப்பு சான்றிதழ்ல எழுதுகிறான். அவனுடைய மறைவு சான்றிதழ், எல்லாவற்றிலும் இறப்பு சான்றிதழ் எல்லாம் அவனுடைய மொழி சார்ந்த இனம் பதிவு செய்யப்படுகிறது. நம்மளாம் தமிழர்கள். அப்ப தமிழர்னு பதிவு செய்ய முடியுமா? ஒரு மலையாளின்னு பதிவு செய்ய முடியுமா? கர்நாடகத்தை சேர்ந்தவன் தன்னை கன்னடன் என்று பதிவு செய்ய முடிகிறதா? நம்மளாம் இந்தியன்னு பதிவு செய்கிறான். அது எப்படி இந்தியனாக முடியும்? தமிழர்கள் எப்படி இந்தியனாக முடியும்? தமிழ் பேசுகிறவன், தமிழை தாய்மொழியாக கொண்டவன் தமிழன் என்று சொன்னா, மலையாளத்தை தாய்மொழியாக கொண்டவன் மலையாளி என்று சொன்னா, இந்தியை தாய்மொழியாக கொண்டவன் தானே இந்தியனாக இருக்க முடியும். இந்திய அரசியல் சட்டத்தின்படி நாமெல்லாம் இந்திய குடிமகனாக இருப்பது என்பது வேறு. நம்மெல்லாம் இந்திய குடிமகன் தான் இந்திய அரசியல் சட்டத்தின்படி. ஆனா இந்தியனாக முடியாது. அது எப்படி இந்தியனாக முடியும்? நம்மெல்லாம் இந்தியன்னு சொன்னா அடிப்படையில் நம்முடைய இன அடையாளத்தை கூட பதிவு செய்ய முடியவில்லை என்கிற ஒரு உரிமையை இழந்திருக்கிறோம். அந்த உரிமையை அதுல மட்டும் இல்ல, எல்லா வகையிலையுமே அழித்து ஒழிப்பதற்கான எல்லா வேலைகளையும் பாரதிய ஜனதா கட்சி செய்து கொண்டிருக்கிறது. இந்த மதுரைக்கு பக்கத்துல ஒரு நீண்ட நெடிய நம்முடைய வரலாற்று சிறப்புக்குரிய இடம் கீழடி. இந்த மதுரையே ஒரு பெரிய நீண்ட நெடிய வரலாற்று சிறப்புக்குரிய பகுதியாகத்தான் இருக்கிறது. மீனாட்சி அம்மன் கோயில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்குரிய சிறப்புக்குரியது. நம்முடைய கீழடியினுடைய பெருமை ஏறத்தாழ 5000 ஆண்டு கால வரலாற்று சிறப்புக்குரிய மண். அந்த மண்ணு 5000 ஆண்டு கால வரலாற்று சிறப்புன்னா என்ன? சும்மா அங்க இருந்தோ மக்கள் வாழ்ந்தாங்களா? அவன் அங்க இருக்கக்கூடிய நிலத்துக்கடியில் இருக்கக்கூடிய கனிம வளங்களை பெயர்த்து, இரும்புகளை காய்ச்சி, கருவிகளை கண்டறிந்திருக்கிறான். உழவு கருவிகளை, போர்க்கருவிகளை எல்லாம் செய்திருக்கிறான். உலகத்துல வேற யாருமே செய்யாததற்கு முன்பாக இவன் செய்திருக்கிறான். உலகத்துல வேற யாருமே கப்பல் ஓட்டி வணிகம் செய்யாத காலத்துல இவர்கள் கப்பல் கட்டி வணிகம் செய்தார்கள் என்பதற்கு எண்ணற்ற சான்றுகள் நம்முடைய இலக்கியத்துல மட்டுமல்ல. அழகன் குளம், ராமநாதபுரத்துக்குள்ள இடையில அங்க இருக்கக்கூடிய கடற்கரை பகுதியில் அழகன் குளம்னு ஒரு ஊரு. அந்த ஊர்ல கல்லால் செய்யப்பட்ட நங்கூரம் கிடைக்கிறது, எடுத்திருக்கிறாங்க. அப்படியான ஒரு நீண்ட நெடிய வாழ்க்கை முறையை கொண்ட ஒரு பெரும் வரலாற்று சிறப்புக்குரிய பேரினம். அந்த இனத்துக்குரிய பெரிய சான்று கீழடி. அந்த கீழடியினுடைய சிறப்பை தொல்லியல் ஆய்வாளர்கள் பெரிய அளவுல கண்டறிந்து, அந்த கண்டறிந்த தொல்லியல் ஆய்வை பதிவு செய்து தமிழ்நாடு முதலமைச்சர் அதை பெருமையாக உலகத்துக்கு அறிவித்து, 5000 ஆண்டு கால சிறப்புக்குரிய எங்களுடைய சிறப்பு, உலகத்துல வேறு யாருமே இரும்பை கண்டறிவதற்கு முன்பாக இரும்பை கண்டறிந்து அதன் வழியாக போர்க்கருவிகளை எல்லாம் செய்த வரலாற்று சிறப்புக்குரிய சிறப்பை கொண்டாடுகிறபடியாக அந்த ஒரு பெரிய காட்சியை உருவாக்கினார். அதை இழிவுபடுத்தினது பாஜக. என்ன இழிவுபடுத்தினா? அதை நான் ஒத்துக்க மாட்டேன், அதை அறிவிக்க மாட்டேன். ஏன்? நம்முடைய தலை முடி அவன் கையில இருக்கு.
நம்ம எவ்வளவுதான் நம்ம பெரிய அளவுல நாம தமிழர்கள் நம்முடைய பண்பாடு, நம்முடைய சிறப்பு, நம்ம கண்ணகி வாழ்ந்த இடம், கோவலன் இங்க மறை உண்ட இடம், இதெல்லாம் வரலாற்றில் நம்ம எழுதி வச்சுக்கலாம். நம்முடைய இலக்கியங்களை கொண்டாடலாம். ஆனா நம்முடைய குரல் வெளியே போகாது. நம்முடைய மொழி வழியாக இங்க மீனாட்சி அம்மன் கோயில்ல அல்ல பெரிய பெரிய கோயில்கள்ல நம்மளுடைய வழிபாடு செய்யலாம்னு சொன்னா தமிழில் வழிபாடு செய்யக்கூடாது. இந்திய அரசினுடைய பார்ப்பனியம் அந்த அளவுக்கு அடைத்து வைத்திருக்கிறது. தமிழில் வழிபாடு செய்தால் அந்த கோயில் தீட்டுப்பட்டு விடும். தமிழ் ஒரு நீச்ச பாஷை, இழிவான மக்கள் பேசுகிற மொழி அப்படின்னு இந்த பார்ப்பனிய சங்கராச்சாரி உள்ளிட்டு பார்ப்பன அதிகாரிகள் இந்திய அரசு எல்லாம் செய்கிறது. தமிழ்நாடு அரசு அதற்கு பல வகையில முயற்சி செய்து கூட உச்ச நீதிமன்றங்கள்லாம் போய் கூட அதை நடைமுறைப்படுத்த முடியல. ஆக இந்திய அரசு என்பது ஒரு பார்ப்பனிய அரசாக இருந்து கொண்டு, இந்திய அதிகார வகுப்பினுடைய அரசாக இருந்து கொண்டு எந்த அளவுக்கு நம்முடைய மொழி வழியாக, இனத்தின் வழியாக அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்கு, அதை பரப்புவதற்கான பெரிய முயற்சியாகத்தான் இதை செய்கிறோம். ஆக பாரதிய ஜனதா கட்சி என்பது ஒரு கட்சியா மட்டும் இல்ல, தன்னுடைய அதிகார பார்ப்பனிய அதிகாரத்தை நிலைப்படுத்துவதற்கான ஒரு இயக்கம், கட்சி. 1925 RSS இயக்கம் தொடங்கப்பட்டது. பார்ப்பனியத்தினுடைய அதிகாரத்தை இந்தியா முழுக்க பரப்பி அவங்களுடைய இந்துத்துவ அரசை நிறுவுவதற்கான முயற்சியை திட்டமிட்டு அவன் செய்தான். அதை கண்டறிந்துதான் வடக்க அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் தெற்க தந்தை பெரியார் அவர்களும் பெரிய அளவுல முயற்சி செய்து அதை எதிர்த்து இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மொழி மாநில மக்களும் தங்களுடைய மொழி மாநிலத்தினுடைய அடையாளத்தோடு, வாழ்க்கை உரிமையோடு மாநில உரிமைகளை பெற வேண்டும் அப்படின்னு சொன்னா முதல்ல இந்த முதலாளியத்தையும் பார்ப்பனியத்தையும் வீழ்த்தியாக வேண்டும். முதலாளியத்தையும் பார்ப்பனியத்தையும் வீழ்த்தாமல் அடித்தட்டு மக்கள் உரிமை பெற முடியாதுன்னு வெளிப்படையாக அறிவித்தவர் அண்ணல் அம்பேத்கர். பார்ப்பனியத்தையும் பனியாவையும் விரட்டி அடிக்காமல் தமிழர்கள் உரிமை பெற முடியாதுன்னு அறிவித்து அதற்காக தன்னுடைய வாழ்நாள் முழுக்க போராடியவர் பெரியார். ஆக தமிழ்நாட்டினுடைய அடிப்படை உரிமைகளுக்காக போராடிய தந்தை பெரியாருடைய வழிமுறையில அண்ணல் அம்பேத்கர் காட்டிய அந்த கோட்பாட்டு அடிப்படையில தான் நம்முடைய தமிழர்களுடைய, தமிழ்நாட்டுடைய மாநில உரிமைகளை நாம் மீட்டெடுக்க முடியும் என்கிற ஒரு நோக்கத்துல நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அதனால அதற்கு நேர் எதிரான பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் வழியாகவும் தோல்வியடைய வேண்டும் என்பதற்கான ஒரு பரப்பலினுடைய முதல் முழக்கமாக தான் இந்த முழக்கத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம். இரண்டாவது, அந்த பாரதிய ஜனதா கட்சி சொல்லக்கூடிய அந்த கோட்பாடுகளை, அந்த கருத்துக்களை, அதையே தன்னுடைய தமிழ் தேசம் என்கிற பெயர்ல நம்மளாம் தமிழ் தேச அரசியலை ஒரு உரிமை அரசியலாக, விடுதலை அரசியலாக, இந்திய அரசு என்கிற ஒரு அடக்குமுறை அரசிடமிருந்து தமிழ்நாட்டை, தமிழர்களுடைய மாநில தன்னாட்சி அதிகாரத்தை நிலைப்படுத்துவதற்கான ஒரு பெரும் முயற்சியோட நாம் ஒரு கருத்தை வலுப்படுத்துகிற பொழுது அதை எப்படியாவது தான் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்கிற நோக்கத்துல அந்த தமிழ் தேச அரசியலை சிதைக்கிற, அந்த உரிமை கருத்தையே சிதைக்கிற ஒரு நோக்கத்துலதான் சீமான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவருக்கு அடிப்படையில தமிழ்நாட்டை பற்றியான, தமிழ்நாட்டு உரிமை பற்றியான கவலை இல்லை. எந்த மாநில உரிமைகளும் அந்தந்த மாநில அடையாளங்களோடு செயல்பட வேண்டும் என்கிற நோக்கத்துல நாம் ஒரு குரலை எழுப்புகிற பொழுது தமிழன் என்கிற ஒரு வெறி உணர்வை, இந்த தமிழர் யாருக்கு எதிரானவரா இருக்கணும், இந்திய அரசு நம்முடைய தமிழன் என்கிற அடையாளத்தை சிதைக்கிறது, தமிழ்நாடு என்கிற உரிமை அரசியலை சிதைக்கிறது என்கிற அரசியல் இருந்து பார்க்கிற பொழுது இந்திய அரசாங்கத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு நோக்கத்தை மாற்றி இந்த தமிழனுக்கு தெலுங்கன் எதிரி, இந்த தமிழனுக்கு கன்னடத்துக்காரன் எதிரி,
இந்த தமிழனை மலையாளி தான் மிக பெரும் அளவுல சுரண்டுகிறான் அப்படின்னு அந்த செய்தியே மாற்றுகிறார். தமிழனுக்கு திராவிடம் தான் எதிரி, திராவிடத்தை வீழ்த்தினாதான் தமிழர்கள் உரிமையாக இருக்க முடியும். திராவிடம்னா என்ன? சீமான் என்ன சொல்லுகிறார்? திராவிடம்னா தெலுங்க. மற்ற தெலுங்குக்காரன் தான் இங்க வந்து இந்த நாட்டை அடிமைப்படுத்தின பிறகு இந்த நாடு தமிழர்கள் முழுக்க தெலுங்கனுக்கு அடிமையா போயிட்டாங்க. ஆக இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தெலுங்கனோ கன்னடத்துக்காரனோ மலையாளியோ இங்க வாழலாம், யாரும் ஆளக்கூடாது. ஆட்சி செய்வது தமிழனா பிறந்தவனுக்கு தான் அதிகாரம் இருக்கிறது என்பதாக சீமான் அறிவிக்கிறார். இதை நாம கடுமையாக எதிர்க்கிறோம். முதல்ல ஆட்சி உரிமை என்பது ஏதோ முதலமைச்சராக வந்துவிட்டா ஆட்சி உரிமை எல்லாம் நமக்கு கிடைத்து இருக்கிறது என்ற பொருள் இல்ல. இந்திய அரசாங்கம் மாநிலங்களை எல்லாம் எப்படி நசுக்குகிறது என்பதை சுருக்கமாக நம்ம பார்த்தோம். இந்திய அரசாங்கம் மாநிலத்தினுடைய எந்த அடையாளங்களையோ உரிமைகளையோ கொடுக்கிறது இல்ல. நம்முடைய இன அடையாளத்தை எப்படி பின்பற்றப்படுகிறோ அதுபோல நம்முடைய கல்விய உரிமையை இழந்திருக்கிறோம். சாலையில போகிறதுக்கான உரிமை இழந்திருக்கிறோம். நெடுஞ்சாலைகள்ல போகணும்னா சுங்கச்சாவடி எங்க பேர்ல சுங்கச்சாவடியில வரி வசூலை பறிக்கிறான், கொள்ளையடிக்கிறான். கடைகள்ல ஜிஎஸ்டி என்ற பேர்ல வரிகளை, நம்முடைய உணவு சாப்பிடுற உணவுக்கு கூட அவனுக்கு ஜிஎஸ்டி என்கிற பேர்ல வரி கட்ட வேண்டி இருக்கிறது. எல்லா வரிகளையும் தமிழ்நாட்டில இருந்து புடுங்கிட்டு போயிட்டு நம்ம அவன்கிட்ட கெஞ்சிக்கிட்டு கேட்க வேண்டி இருக்குது. புயலால பாதிக்கப்பட்டதுன்னா எனக்கு இவ்வளவு கொடு அவ்வளவு கொடுன்னு கெஞ்ச வேண்டி இருக்குது. நம்முடைய விளைச்சல் பொருளா இருக்கக்கூடிய நெல்லுக்கு விலை நிர்ணயம் பண்றது யாருன்னா டெல்லியில உட்கார்ந்து இருக்கிறவன். ஆக தமிழ்நாட்டுடைய நெல்லுக்கு என்ன விளைச்சலுக்கு விலை இருக்கும் என்பதை நாம தான் தீர்மானிக்க முடியுமே ஒழிய டெல்லியில உட்கார்ந்து எப்படி தீர்மானிக்க முடியும்? இதையெல்லாம் எதிர்க்க வேண்டிய இந்திய அரசு ஆட்சி அதிகாரத்துக்கு உட்பட்டு தமிழ்நாடு அல்லது ஒவ்வொரு மாநிலங்களும் இருக்கிற வரைக்கும் அந்தந்த மாநிலங்கள் உரிமை பெற முடியாது என்கிற வகையில தில்லி அரசு, இந்திய அரசு தான் நமக்கு முதன்மை எதிரியாக இருக்க முடியும் என்பதை சொல்லுகிற பொழுது சீமான் அதை அப்படியே மறைமாற்றி தெலுங்கர்களும் கன்னடர்களும் இந்த திராவிடம் தான் எதிரின்னு மறைமாற்றுகிறார். இந்த தெலுங்கு இங்க தமிழ்நாட்டுல ஒவ்வொரு மாநிலத்திலுமே அந்தந்த மாநிலத்துல அல்லது ஒவ்வொரு நாட்டிலுமே அந்தந்த மொழி சார்ந்த மக்கள் மட்டுமே வாழ்வது கிடையாது. தமிழ் தாய்மொழியாக கொண்ட இன மக்கள் மட்டுமே வாழ்ந்த கழக காலங்கள்ல 2000-3000 ஆண்டுகளுக்கு முந்தி தமிழர்கள் மட்டுமே வாழ்ந்த காலத்துல கூட தமிழ் மட்டும்தான் இங்க இருக்க வேண்டும், தமிழ் கொண்ட ஒரு நாடு தமிழ்நாடு என்கிற பெயர்ல யாருமே ஆட்சி செய்யல. சேரர்கள் மட்டும்தான் சேர நாட்டுல இருக்கணும், பாண்டியர்கள்லாம் வெளியேறுங்க. சோழ மக்கள் மட்டும்தான் இந்த நாட்டுல இருக்கணும், சோழர்கள் அல்லாத பாண்டியர்கள்லாம் வெளியேறுங்க. பாண்டிய நாட்டுல இருந்தவர்கள் சோழனோ சேரனோ இங்க வரக்கூடாது, எல்லாரும் வெளியேறுங்கன்னு எந்த சேரனோ சோழனோ பாண்டியனோ சொல்லல. சொல்லி இருந்தா கோவலனும் கண்ணகியும் பூம்புகார்ல இருந்து கிளம்பி இங்க மதுரைக்கு வந்து வணிகத்துக்காக பிழைக்கலான்னு வந்திருக்க முடியாது, அந்த கருத்தே தோன்றி இருக்க முடியாது. கலந்து வாழ்ந்திருக்கிறார்கள், ஒருவரோடு ஒருவர் உறவாட வாழ்ந்திருக்கிறார்கள். நாமெல்லாம் சேர்ந்து பன்னீர் நிலத்துல இந்த செந்தமிழ் வழங்குகிறது. இந்த செந்தமிழ் கொஞ்சம் மருவி பல மாநிலங்கள் பல பகுதிகளில் திரிஞ்சும் பரவி இருக்கிறது. ஆனா அவையெல்லாம் நமக்கு உறவான மொழிதான் அப்படின்னு தொல்காப்பியத்தின் வழியா மட்டுமல்ல வாழ்க்கை முறையாவும் அவர்கள்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படித்தான் உலகத்துல எங்கேயுமே, அமெரிக்காவில அமெரிக்கர்கள் மட்டுமே இல்ல, ஜெர்மன்ல ஜெர்மானியர்கள் மட்டுமே இல்ல, ஈழத்துல மிக பெரும் சிக்கல் ஏற்பட்ட பிறகு ஈழத்தமிழர்கள் எல்லாம் உலகமெல்லாம் பரவி வாழுகிறார்கள். அமெரிக்காவில பல பகுதியில தேர்தலில் நின்று வெற்றி அடைந்து வந்திருக்கிறாங்க. கனடா நாட்டுல
ஒரு ஈழத்தமிழரே மைய பொறுப்புகள் எல்லாம் ஆட்சி அதிகாரத்துல வந்திருக்கிறாரு. மொரீஷியஸ்ல தமிழ்நாட்டு தமிழர்கள் ஆட்சி செய்கிறார்கள். சிங்கப்பூர்ல மலேசியாவில எல்லாம் அமைச்சர்களா வந்திருக்கிறாங்க. ஆக ஒரு நாட்டுக்குள்ளார உலகத்துல எந்த நாட்டிலையுமே ஒரு குறிப்பிட்ட மொழியை சேர்ந்த மக்கள் மட்டுமே வாழ்வதில்லை, ஆட்சி பொறுப்புகளை வராங்க. ஏன் அவ்வளவு? ஏன் வெளியெல்லாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்கள்ல, குறிப்பா கர்நாடகாவில அல்லது மகாராஷ்டிராவில, கேரளத்துல, ஆந்திராவில, ஒரிசாவில ஒரு தலைமைச் செயலரே தமிழர் இருந்ததா நம்ம பார்க்கலையா? மும்பையில அங்க இருக்கக்கூடிய தலைமை அதிகாரியாக, காவல்துறை தலைமை அதிகாரியாக ஒரு தமிழர் இருந்திருக்கிறார். எண்ணற்ற பேர் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டிருக்கிறாங்க. சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினரா போனாதான் ஆட்சி அதிகாரம் இல்ல. இங்க இருக்கிற சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அப்படியான ஒரு அதிகார வரம்பு இல்ல. அதிகாரிகளா எல்லா மாநிலங்களிலும் எல்லா மொழி சார்ந்தவங்களும் இருக்கிறாங்க. ஆக தமிழர்கள் தமிழ் மட்டுமே ஆட்சி செய்த பழங்காலத்திலேயே அப்படியே நடைமுறை இல்லாத சூழல்ல தமிழ் மொழி அல்லாத மற்ற யாருமே இங்க வாழலாம், ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு சொல்லுவது ஒரு மிக பெரும் அதிகாரத்துவ வெறித்தனமான செய்தி. இந்த நாடு அல்லது ஒரு மொழி தேசம் ஒரு மொழி மக்களினுடைய மட்டுமே இருந்த பழைய வாழ்க்கை முறை இல்ல. அது நிலவுடைமை வாழ்க்கை முறையா இருந்தது. இப்ப முதலாளியினுடைய உருவாக்கத்தினால, பொருள்கள் உருவாக்கத்தினால நாட்டுடைய தன்மைகள் விரிவாகி ஒரு தேசமாக மாறிவிட்டது. தமிழ் தேசம், இது தமிழ் தேச அரசியல். தமிழ் தேசத்துல ஒரு இன மக்கள் தமிழ் தேசிய இன மக்களா இருக்கிறாங்க. ஆக தமிழ் தேசிய இன மக்கள்னா என்ன பொருள்னா, அவங்களுக்கு ஒரு பொதுவான மொழி, இந்த தேசத்தினுடைய பொதுவான மொழி தமிழ் மொழி என்று இருந்தாலும் கூட அவர்களுக்குரிய தாய்மொழியை வழியாக அவங்களுடைய வீட்டு மொழியா பேசிக்கலாம். ஆனா அவங்க தமிழ் தேசிய இனத்தினர். இந்த மொழியினுடைய பரப்புல உள்ள இந்த தமிழ் தேசிய இனத்துக்குள்ளார அவர்கள் வாழலாம், உழைக்கலாம், எல்லா வகை ஈட்டத்தையும் பெறலாம். ஆனா இங்கிருந்து ஒரு சல்லி காசு கூட வெளிநாட்டுக்கோ வெளி மாநிலங்களுக்கோ கொள்ளையடித்து கொண்டு போக கூடாது என்கிற ஒரு பெரிய வரையறையோட தமிழ் தேசிய இனம் அடையாளப்படுத்தப்படுகிறது. அந்த தேசிய இனத்துக்குள்ளார நீண்ட நெடுங்காலமாக 300-400 ஆண்டு காலமாக வாழ்ந்து வருகிற தெலுங்கை வீட்டு மொழியாக, கன்னடத்தை வீட்டு மொழியாக, மலையாளத்தை வீட்டு மொழியாக கொண்டிருக்கக்கூடிய இன மக்கள் இங்க வாழவும் முடியும். இந்த மண்ணோடு சேர்ந்து தமிழ் தேசிய இன மக்களாக அவர்கள் வாழுவதும் போராடுவதும் இந்த தமிழ்நாட்டோடு சேர்ந்து போராடுவதற்கான அனைத்து உரிமைகளையும் பெற்றவர்கள். அப்படியான ஒரு அரசியலை சிதைத்து இன பகைகளை உருவாக்கி இந்திய அரசுக்கு சார்பாக, பார்ப்பனியத்திற்கு சார்பாக, அதனாலதான் பிராமண கடப்பாறைன்னு அவர் சொல்றார். ஏன் பிராமணியத்தை ஏற்றுக்கொள்கிறார்? இந்தியாவை முழுக்க கட்டியாடணும்னு நினைக்கிறவன் பார்ப்பனியம், பிராமணியம். ஆரிய பார்ப்பனியம் இந்தியா முழுக்க கட்டியா அடக்கி இது ஒரு ஆரிய நாடு என்று அறின்னு பாரதி பாடினானே, அது போல ஒரு ஆரிய நாடாக மாற்றுகிற ஒரு பெரிய முயற்சியில இருக்கிறது பார்ப்பனியம். அதனாலதான் இவருக்கும் அதே ஆரிய சிந்தனை. ஏன் ஆரிய கருத்தாக்கங்கள்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அதை தனக்கு சார்படுத்திக்கிறார். இவர் பன்னாட்டு முதலாளித்துவத்தை எதிர்க்கிறது இல்ல, இவர் ஆரிய தன்மை உள்ள எந்த சமஸ்கிருத ஆதிக்கத்தையும் எதிர்க்கிறது இல்ல. இந்த அரசியலை அம்பலப்படுத்தி வெளிச்சப்படுத்தி தமிழ் தேசிய அரசியலை மிக தெளிவாக பரப்புகிற ஒரு பெரிய முயற்சியோல இருக்கிற நாம் தான் அந்த சீமானுடைய அந்த பொய்யான பிராமண தமிழ் தேசியத்தை கடுமையா எதிர்க்கிறோம். அது 2வது செய்தி. 3வது, அடிப்படையில் நம்முடைய சமூகம் ஒரு உழைக்கும் சமூகம். இந்த நிலப்பரப்பு மிக விரிவான, உலகத்துல வேற எங்கேயுமே இல்லாத ஒரு பெரும் சிறப்பு தமிழ்நாட்டுக்கு இருக்குது. ஏன்னா 4 வகை நிலம். ஒரு நிலம் ஒன்றுக்கு மட்டுமே சிறப்பா இருக்கலாம். இப்ப ஜெர்மன்லயோ பிரான்ஸ்லயோ அல்லது எந்த ஐரோப்பிய நாடுகள்லயோ ஒரு குறிப்பிட்ட சிறப்பு மட்டுமே இருக்கும். ஒண்ணு கடற்கரை சிறப்பு இருக்கலாம். கேரளத்துல கூட கடற்கரை சிறப்பு உண்டு. அது மிக பெரும் வளமான, உலகத்திலேயே கடவுளின் தேசம்னு சொல்லப்படுவதாக சொல்லுகிற பெருமைக்குரியதாக இருந்தாலும் கூட
கேரளத்துல உப்பு காய்ச்ச முடியாது. உப்பு காய்ச்சுற தொழில் அங்க கிடையாது. கனிம வள தொழில்கள் இல்ல. ஆனா எல்லா வகை நிலச்சிறப்பும் கொண்ட நிலம் இந்த நானிலம். 4 வகைப்பட்ட நிலம்: குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். நெய்தல் சிறப்பா, இவனுக்கு மிக பெரும் நெய்தல் சிறப்பு உண்டு. கடற்கரை ஓரத்துல கடல் வழியான எல்லா தொழில் வளமும் இவன்கிட்ட இருக்குது. அதே போல மருத நிலம் என்று உழவு சார்ந்த நில செயல்பாடா இவன்கிட்ட இருக்குது. குறிஞ்சி நில பரப்பா இவன்கிட்ட குறிஞ்சி நிலத்தினுடைய வாழ்க்கை முறை, அதன் வழியான எல்லா சிறப்பும் இருக்குது. காட்டு வளம், மிக பெரும் சிறப்பான காட்டு வளம். இவ்வளவு சிறப்புகளையும் கொண்ட இந்த நானில சிறப்புகள்ல இவனுடைய பெருமைக்குரிய வாழ்க்கை முறையோட, ஏற்கனவே சொன்னது போல கீழடியின் வழியாக ஒரு நீண்ட நெடிய வாழ்க்கை முறையோட வந்தவன ஒரு கூத்தாடிகளை போய் அவனுடைய பின்னால ஓடக்கூடிய எந்த அரசியல் தெளிவும் கல்வி தெளிவும் இல்லாம ஒரு முட்டாள்களாக, மடையர்களாக, அறிவிலிகளாக மாற்றி திரைப்பட கவர்ச்சியை காட்டி, இன்னைக்கு விஜய் வரார், இந்த பக்கம் வராருன்னா உடனே லட்சக்கணக்கான தமிழ் உழைக்கும் மக்கள், இளைஞர்கள் எல்லாம் ஓடுறான். இளம் பிள்ளைகள், பெண்கள் ஓடுதுங்க. ஏற்கனவே தோழர்லாம் குறிப்பிட்டாங்க. தன்னுடைய குடும்பத்து பிள்ளை போனா கூட பரவாயில்ல, பெத்த குழந்தை செத்து போகுது அந்த கூட்டத்துக்குள்ளார கரூர்ல, கவலைப்படுங்க அந்த தாய், விஜய பார்த்தனே அப்படின்னு பெருமை அடையறா. உலகத்துல எங்கேயாவது இப்படி ஒரு இழிவு நடக்குமா? இதுதான் உங்களுடைய நீண்ட நெடிய தமிழர்களுடைய பெருமையா? தமிழர்களுடைய பெருமைனா கீழடியில மட்டும் இல்லை, ஒரு இழிவான வாழ்க்கையை மறுப்பதிலும் இருக்கிறது. விஜய பார்க்கிறது தான் தமிழனுடைய பெருமையா? விஜய்க்கு உன்னுடைய குழந்தையை காது கொடுக்கிறிய, இது பெருமையா? தமிழனுடைய பெருமையா? இதை விட ஒரு இழிவு இருக்குதா? உலகத்துல எங்கேயாவது இப்படி நடக்குமா? ஆக திரைப்பட கவர்ச்சியை அடையாளப்படுத்தி தமிழர்களுடைய மான உணர்ச்சியை சிதைக்கக்கூடிய நடைமுறையில இருக்கிற அந்த போக்கை தான் 3வது முழக்கத்துல நாங்க வச்சு அதை கண்டிக்கிறோம். ஆக அடிப்படையில் தமிழர்களை ஒரு தன்மானம் மிக்க ஒரு சமூகமாக, தமிழர்களுடைய வாழ்க்கை உரிமையை மீட்டெடுப்பதற்கான ஒரு போராட்ட சமூகமாக இந்த சமூகத்தை மாற்றுவதற்கான கடமையை இந்த இயக்கங்கள் தான் பெற்றிருக்கிறது. சட்டசபையிலேயோ நாடாளுமன்றத்திலேயோ போய் நாம எதையும் மீட்டெடுத்து விட முடியாது. பெரியார் சட்டசபைக்குள்ளார போராடி இந்த தமிழ் தேசத்தை மீட்பதற்கான வேலைகளை செய்யவில்லை. அம்பேத்கர் நாடாளுமன்றத்துக்குள்ளார போய் அமைச்சராக இருந்தாலும் கூட அதையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு இந்த மக்களை மாற்ற வேண்டும், இந்த மக்களுக்கான உரிமையை பெற வேண்டும் என்று சொன்னா அரசியல் அதிகாரத்தையும் பொருளியல் அதிகாரத்தையும் பெறாமல் இந்த சமூகத்தை மாற்ற முடியாது வெளிப்படையாக அறிவித்து அதற்காக போராட்ட காலத்துல தான் வழி என்பதை அடையாளப்படுத்தினவர். அவரால் செய்ய முடிஞ்சதா, செய்தாரா என்பது கேள்விக்குறி. ஆனா அடையாளப்படுத்தி கொண்டு போயிருக்கிறார். இறுதியாக ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லி என்னுடைய உரை நிறைவு செய்கிறேன். இப்படியான இந்த சமூக மாற்றத்திற்கான அடித்தளமானது மார்க்சியம் என்கிற ஒரு பெரும் கோட்பாடு. திருவள்ளுவ அறம் எப்படி நமக்கு ஒரு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு உலகத்திலேயே மிகச்சிறந்த அற உணர்ச்சியோ, அந்த திருவள்ளுவரையும் கெடுக்கிறதுக்காக பாரதிய ஜனதா செய்கிறது. மோடி இங்க வருகிற பொழுதெல்லாம் திருவள்ளுவரை பாராட்டுவது போல திருக்குறளை பேசுகிறார். திருக்குறளை பேசுவது என்பது அல்லது திருவள்ளுவரை பாராட்டுவது, திருக்குறளை ஒரு தப்பு தவறுமா பேசிட்டு போறதுனால திருவள்ளுவர் பாராட்ட முடியாது. திருவள்ளுவரை ஏற்கிறோம்னு சொன்னா மனு தர்மத்தையும் வேத புராணங்களை குப்பையில வீசி ஆகணும். செய்ய முடியுமா மோடியால? அறிவிப்பாரா மோடி? அல்லது இங்க இருக்கக்கூடிய பாஜகக்காரர்களுக்கு அறிவிப்பார்களா? திருவள்ளுவமும் வேத புராணங்களும் நேர் எதிரானவை. வேத புராண குப்பைகளை இழிவுபடுத்துகிறது திருக்குறள். பிறப்புக்கும் எல்லா உயிருக்குன்னு சொல்லுகிறது. உன்னுடைய வேதங்கள் பிறப்பிலேயே ஏற்றத்தாழ்வை கற்பிக்கிறது, நேர் எதிரானது. அப்படியான ஒரு சமத்துவ அரசியலை நமக்கு திருவள்ளுவம் படித்து தந்திருப்பதனுடைய அடிப்படையை போலவே உலகத்துல முதலாளித்துவமாக பெருகி இருக்கக்கூடிய இந்த உலக கட்டமைப்புல சமூக மாற்றத்திற்கான அடிப்படை கோட்பாடு மார்க்சியம்.
மார்க்சியமும் பெரியாரியமும் அம்பேத்கரியமும் இணைகிற பொழுது சமூக மாற்றத்திற்கான அடிப்படை கோட்பாடு நமக்கு கிடைக்கிறது. இந்த கோட்பாடு அடிப்படையாக வைத்திருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் இதே RSS தொடங்கப்பட்ட அதே ஆண்டுல தொடங்கப்பட்டது. ஆனா 1925 தொடங்கிய இந்த கம்யூனிஸ்ட் கட்சி இன்னைக்கு வரைக்கும் அதற்கான சமூக மாற்றத்திற்கான வேலைகளை செய்யவில்லை. தேர்தல் அரசியல்காரர்கள்ட்ட போயிட்டு அண்டி பிழைத்துக் கொண்டிருக்கிறது. அவங்கள்ட்ட போய் இடம் வாங்கறதுக்காக கெஞ்சி கொண்டிருக்கிறது. புரட்சிக்கான திட்டங்கள், நீண்ட கால திட்டங்கள் இல்லை. அதற்கான அடிப்படையாக ஒன்றை அவர்கள் மறு ஆய்வு செய்தாகணும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்கிற பெயர்ல, அது கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும் சரி, மார்க்சிய லெனினிய கட்சியாக இருந்தாலும் சரி, இந்தியா என்பது ஒற்றை சமூகம். அந்த இந்திய ஒற்றை சமூகத்தை ஒட்டுமொத்தமாக மாற்ற வேண்டும் என்கிற ஒரு தவறான கற்பிதத்தை, இந்தியா முழுக்க ஒரே சமூக அமைப்பு இருக்கிறதாவும், இந்தியா முழுக்க ஒரு பெரும் புரட்சியை உருவாக்கிவிட முடியும் என்கிற கற்பனையிலையும் அவர்கள் இருக்கிற வரை இங்கு கட்டாயம் புரட்சியோ மாற்றமோ வராது. உலகத்துல எல்லா நாடுகள்லயும் எல்லா தேசங்கள்லயும் அந்தந்த தேசத்தினுடைய சிக்கல்களை, முரண்பாடுகளை கூர்மைப்படுத்தி அந்த தேசத்துக்காக கட்சியை கட்டமைத்து அந்த தேசத்திலிருந்து ஒரு புள்ளியிலிருந்து ஒரு கோடு போடனா கூட ஒரு புள்ளியிலிருந்து தான் கோடு போட முடியும். ஆக புள்ளியில தொடங்குகிற புள்ளி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொதுமையர்கள் தமிழ்நாட்டில இருந்து கட்சியை தொடங்கணும். கேரளத்துல இருக்கிறவங்க கேரளத்துல இருந்து தொடங்கணும். தமிழ் சமூகத்திற்கு ஒரு தனி கட்சி. இந்தியாவை மட்டும் இந்திய ஒன்றியம்னு சொல்லுகிற நாம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை இந்திய ஒன்றியம்னு சொல்ல வேண்டாமா? அப்படியான ஒன்றிய நிகழ்வை உருவாக்குகிற கட்சி சிந்தனையை கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வகையில் தமிழ் தேச உரிமைகளுக்கு, தமிழ் தேச விடுதலை உரிமை போராட்டங்களுக்கு இந்த பொது உடைமை கட்சிகள் முன்னுரிமை கொடுத்ததுன்னா, தனக்கானதாக எடுத்துக்கொண்டு செயல்பட தொடங்கினதுன்னா இங்க ஒரு பெரும் சமூக மாற்றம் வரும். அப்படியான பொது உடைமை சிந்தனையாளர்கள், அம்பேத்கரிய சிந்தனையாளர்கள், மார்க்சிய சிந்தனையாளர்கள் ஒன்று கலந்து ஒரு பெரும் சமூக மாற்ற அரசியல் திட்டத்தோடு செயல்பட வேண்டும் என்று கூறி, அதற்கான அடித்தளத்தோடு இந்த பரப்புரையை நாங்கள் ஒருங்கமைத்திருக்கிறோம். அந்த வகையிலே இந்த சிந்தனை வலுப்படுத்துவதும் பரப்புவதும் தேவைக்குரியது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.